கோதாவரி ஆத்தங்கரையோரமா இருக்கிற சீதா நகரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மண்ணுல சத்து அதிகம். அங்க தென்னந்தோப்புகளும் அதிகம்தான். அந்த ஊர்ல சுப்பையா அப்படிங்கிற ஒரு சமையல்காரன் இருந்தான். சுப்பையோட கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு. அவன் கையால கஞ்சி காசுனால கூட அமிர்த மாதிரி தான் இருக்கும்னு ஊர்க்காரங்க பேசிப்பாங்க. ஆனா சுப்பையோட கையில ஒரு திறமை இருக்கிற மாதிரி கடவுள் அவனுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு குறையையும் கூட வச்சிருந்தாரு. சுப்பையா அடுப்பு கிட்ட வந்தா அவன் நல மகாராஜா தான். ஆனா அடுப்பு கிட்ட அவன் வர வைக்கிறதுக்கு போராடுன்னு போராட வேண்டியதா இருக்கும். அவனோட மனைவியான லக்ஷ்மி ரொம்ப சுறுசுறுப்பானவ, ரொம்ப தெளிவானவளும் கூட. புருஷனோட சோம்பேறித்தனத்தை சரி பண்றதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையாவுக்கு சமையல் செய்யறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அதிகமா சமைச்சிருக்கான். அதுதானே ஒழிய அது மூலமா அவன் சம்பாதிச்சது ரொம்ப கம்மிதான். அது மார்கழி மாசம் விடிய காலையில நேரம். லக்ஷ்மி அந்த குளிர்ல எழுந்துச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையா மட்டும் வீட்டுக்குள்ள போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். புருஷன் அப்படி தூங்குறத பார்த்து லக்ஷ்மி ரொம்ப வருத்தத்தோட, ஏங்க விடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எழுந்துறீங்க, சந்தைக்கு போகணும், வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்ல. சுப்பையா போர்வையை கூட எடுக்காம உள்ள படுத்துக்கிட்டே, அட காலையிலேயே என்னடி உன் தொல்லை, இந்த குளிர்ல எழுந்து எங்க போறது, கொஞ்ச நேரம் படுக்கிறேன். லக்ஷ்மி கோவமா, கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா, அப்ப ராத்திரி முழுக்க படுக்கலையா? சந்தைக்கு போய் சமைக்க தேவையானது வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கஞ்சி தான் குடிக்கணும். சுப்பையா போர்வையை எடுத்துட்டு கஷ்டமா எழுந்திருச்சு உக்காந்தான். கஞ்சியா? சீச்சி, இந்த குளிருக்கு சுட சுட வடை சுட்டு அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ என்னமோ கஞ்சி குடிக்க சொல்ற? லக்ஷ்மி கையில வச்சுக்கிட்டு இருந்த தொடப்பக்கட்டியை கீழே போட்டு, ஓஹோ உங்களுக்கு வடை வேணுமா? வடை வேணும்னா உளுந்து ஊற வச்சு அரைக்கணும், அதுக்கு முதல்ல உளுந்து வேணும், வடை சுட எண்ணெய் வேணும், அதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா நீங்க சந்தைக்கு போகணும். சுப்பையா தலையை சுரிஞ்சுக்கிட்டே, அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ என் பொண்டாட்டி, என்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. நான் கேட்கறத நீ செஞ்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. உங்க சோம்பேறித்தனத்தினால வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் தீந்து போச்சு. பக்கத்து ஒரு ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் சமையல் செஞ்சு 4 காசாவது சம்பாதிச்சிருக்கலாம். என்னது ஜமீன்தார் வீட்டு கல்யாணமா? என் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன? என் சாப்பாட்டு சுவைக்கு கடவுள் கீழே இறங்கி வந்து சாப்பிடணும். இவங்க கொடுக்குற சில்லற காசுக்கு நான் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, ஆமா ஆமா, உங்க தகுதி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் பட்னியா தான் இருக்கணும். உங்களை மாதிரி சோம்பேறி கூட இருக்கிறத விட பிச்சை எடுத்தாவது போய் சாப்பிட்டுக்கலாம் போல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கோவமா உள்ள போயிட்டா. சுப்பையா மறுபடியும் தூங்கலான்னு போர்வை இழுத்து போத்திக்க போகும்போது ஊர் தலைவனார ரங்கையா ஊரு பெரிய மனுஷங்க 2 பேரை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. சுப்பையா, சுப்பையா வீட்டில் தான் இருக்கியா? சுப்பு பதட்டமா எழுந்திருச்சு உக்காந்து, பெரியய்யா வாங்க வாங்க உட்காருங்க. சுப்பு லக்ஷ்மியை கூப்பிட்டு, லக்ஷ்மி, பெரியய்யா வந்திருக்காரு, பாய் கொண்டு வா. லக்ஷ்மி உடனே வந்து பாய் எடுத்து போட்டு, வாங்கய்யா உட்காருங்க. என்னடா சுப்பு, காலையிலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க போலையே? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, சும்மா. லக்ஷ்மி அதை கேட்டு, சும்மாலாம் ஒன்றும் இல்லை பெரியய்யா, அவருடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து நான் தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். கையில சமையல் சரஸ்வதியே இருக்கா, ஆனா சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையுமே கெடுத்துக்கிறாரு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, தெரியும்மா தெரியும், உன் புருஷனோட சோம்பேறித்தனத்தை பற்றியும் தெரியும், அவனுக்குள்ள இருக்கிற திறமைய பற்றியும் தெரியும், அதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். சுப்பு ஆச்சரியமா, வேலையா? என்னங்க ஐயா? என் ஒரே பொண்ணு ரத்தனத்துக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம். லக்ஷ்மி சந்தோஷமா, அப்படியா? சந்தோஷம் பெரியய்யா. பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களா? பத்திரிக்கை கொடுக்க வரலடா, அந்த கல்யாணத்துல சாப்பாடு செய்யற வேலைய உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அப்போ சுப்பையா கொஞ்சம் திமிரா, நானா? உங்க பொண்ணு கல்யாணத்துல நான் சமைக்கணுமா? ஆமா சுப்பு, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நீதானே திறமையான சமையல்காரன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரவங்க அவங்க வாழ்க்கையிலேயே அது வரைக்கும் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்க கூடாது, அது உன்னால மட்டும்தான் முடியும். அது கேட்டு சுப்பு பொண்டாட்டிய பார்த்து, பாத்தியா லக்ஷ்மி, என்னோட மதிப்பு என்னன்னு பெரிய ஐயாவே என்னை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, பெரிய ஐயா நீங்க கேக்குறதால முடியாதுன்னு சொல்ல முடியல, ஆனா என்னடா, நான் சமைக்க பொருளுங்க வேணும், எனக்கு உதவி செய்ய ஆளுங்க வேணும்.
அதுக்கும் மேல முக்கியமா நான் சமையல் கரண்டியை பிடிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் முன்பணமும் தேவைப்படும். லக்ஷ்மி புருஷனோட பேராசையை பார்த்து மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கு என்னடா, இந்தா அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்து இந்த பணத்தை முன்பணமா வச்சுக்கோ. அப்படியே சமைக்க தேவையான அரிசி எண்ணெய் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேன். நீ வந்து சமைச்சு கொடு, அதுவே பெரிய வேலை தான். சுப்பு பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு, ஐயா, என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு சுப்பையா மாதிரி சமைக்க யாருமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம், வேலைய ஆரம்பிச்சிடு. அப்படின்னு ரங்கையாவும் ஊர் மனுஷங்களும் போயிட்டாங்க. அப்ப சுப்பையா அந்த பணத்தை காட்டி, பாத்தியா லக்ஷ்மி, பணம் எப்படி தேடிக்கிட்டு வருதுன்னு? இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கோவமா, இது அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, பொறுப்புன்னு சொல்லுவாங்க. போங்க, போய் பொறுப்பா காய்கறி வாங்கிட்டு வாங்க. ஏது, நான் காய்கறி வாங்கிட்டு வரணுமா? சமையல்காரன் போய் காய்கறி பேரம் பேசினா நல்லா இருக்குமா? அப்படின்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, என்ன பண்ண போறேனா, இந்த 100 200 ஆக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. லக்ஷ்மி பயந்து போய், வேணாங்க, கல்யாண வேலைக்காக கொடுத்த பணம், அதை வீணாக்காதீங்க. உனக்கு தெரியாது லக்ஷ்மி, சமைக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். அப்படின்னு சொல்லி சுப்பையா பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டான். லக்ஷ்மி தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருந்தா. கடவுள் ஏன் இந்த சோம்பேறிக்கு என்ன கட்டி வச்சாரோ என்னவோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. 3 நாட்களும் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு மிச்சம் இருக்கிறது 4 நாள் தான். ஜமீன்தார் கொடுத்த அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு ஊரெல்லாம் சும்மா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சுப்பையா. அப்போ ஜமீன்தார் அனுப்பியிருந்த அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் அவன் வீட்டு திண்ணையில தான் இருந்துச்சு. ஆனா சுப்பு அதை தொட்டு கூட பார்க்கல. ரங்கையா வயல்ல இருந்து திரும்ப வரும்போது சுப்பு வீட்டு முன்னாடி நின்னு, என்ன சுப்பு, பொருள் எல்லாம் வெளியவே இருக்க, உள்ள வைக்கலையா? ஆமா, என்ன காய்கறி வேணும்னு லிஸ்ட் போட்டியா? அப்போ உள்ள படுத்துக்கிட்டு இருந்த சுப்பு எழுந்திருச்சு வந்து, எழுதிக்கிட்டு இருக்கேன் ஐயா, கொஞ்சம் இடுப்பு வலி, குளிர்ல எழுந்திருக்கவே முடியல. ரங்கையா சந்தேகமா, இடுப்பு வலியா இல்ல சோம்பேறித்தனமா? சுப்பு, இது என் பொண்ணு கல்யாண விஷயம். ஏதாவது தப்பு நடந்தா ஊர் எல்லை வரைக்கும் உன்னை ஆளு வச்சு அடிச்சு விரட்டுவேன். வேலைய சீக்கிரம் ஆரம்பி. அப்படி ரங்கையா கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. சுப்பையாவுக்கு பயமா இருந்தாலும் அவன் சோம்பேறித்தனம் அந்த பயத்தை ஜெயிச்சிடுச்சு. மறுபடியும் உள்ள போய் படுத்து தூங்குனான். லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர் தலைவர் அவங்கள அங்க வாழவே விட மாட்டாரு. அவ புருஷனை கொன்னு போட்டுருவாரு. உடனே லக்ஷ்மி ஒரு ஆளை அனுப்பி பக்கத்து ஊர்ல இருக்கிற அவளுடைய தம்பியான சீனுவை வர சொல்லி சொன்னான். அவளுடைய தம்பி சீனுவும் வந்தான். சீனு ரொம்பவும் சுறுசுறுப்பான பையன். ஐடியா எல்லாமே நல்லபடியா போடுவான். அக்கா, என்னாச்சு, வர சொன்னியா? மாமா நல்லா இருக்காரா? லக்ஷ்மி அழுதுகிட்டே, எங்கடா நல்லா இருக்காரு, அங்க பாரு, இழுத்து போத்தி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு 3 நாள் தாண்டா இருக்கு. ஆனா இவரு எந்த வேலையும் ஆரம்பிக்கவும் இல்ல. ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரோ என்னவோ. அதை கேட்டு சீனு கூட கவலைப்பட்டான். அக்கா, கவலைப்படாத, மாமா சோம்பேறி தான். ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கு. மாமாவுக்கு பேராசை அதிகம். அந்த பேராசைய வச்சே அவரை எழுப்புறேன் பாரு. இப்ப என்னடா பண்றது? சீனு யோசிச்சு பார்த்துட்டு நான் சொல்றத செய்யின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நேரா ரங்கையாவை போய் பார்த்து, வணக்கங்க ஐயா, நான் லக்ஷ்மியோட தம்பிங்க. ரங்கையா கொஞ்சம் கோவமா, ஓ நீயா? உன் மாமா பண்ற வேலைய பாத்தியா? எங்க வீட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல. ஐயா, எங்க மாமா சோம்பேறி தான், ஆனா கெட்டவர் இல்ல. அவரை வேலை செய்ய வைக்க ஒரு நாடகம் ஆடணும். அதை நீங்க தான் செய்யணும். நாடகமா? ஆமாங்க ஐயா. இப்ப போய் நீங்க என் மாமா கிட்ட, சுப்பு, கல்யாண பொறுப்பை நீ எடுத்துக்காத, நான் வெளியூர்ல இருந்து உன்னை விட திறமையான சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவன் பார்த்துப்பான்னு சொல்லுங்க. ரங்கையா ஆச்சரியமா, புது சமையல்காரனா இந்த நேரத்துல எப்படி கிடைப்பான்? சீனு சிரிச்சுக்கிட்டே, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க ஐயா. அந்த புது சமையல்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான். ரங்கையா ஆச்சரியமா, நீயா? ஆமா ஆமா, நானே புது சமையல்காரன் வேஷத்துல வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு உதவியாளா இருக்க வேண்டியது அந்த சுப்பு மட்டும்தான். வேற யாருமே அங்க வரக்கூடாது. ரங்கையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. சரியா சொன்ன சீனு, உன் யோசனை நல்லா இருக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே சுப்புவுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். ரங்கையா சுப்புவோட வீட்டுக்கு போனாரு. சுப்பு அப்பதான் எழுந்திருச்சு வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கையா கம்பீரமா, சுப்பு, உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்க வேண்டியதில்ல. சுப்பு ஆச்சரியமா உள்ளுக்குள்ள சந்தோஷமா, அப்படியா? எதுக்குங்க? உன்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி எனக்கு தெரியுமே, அதான்
பக்கத்தூர்ல இருந்து ஒரு பெரிய சமையல்காரரை இறக்கியிருக்கேன். இந்நேரம் அவரு வந்திருப்பாரு. அவரே சமையல் வேலை எல்லாம் பார்த்துப்பாரு. நீ முன்பணம் வாங்கியிருக்கல்ல, அவருக்கு உதவியா இரு போதும். சுப்பு சந்தோஷமா, அதனால என்னங்க ஐயா, பெரிய சமையல்காரர்கிட்ட வேலை செஞ்சா சந்தோஷம்தான். அப்பாடா, தொல்லையே இல்லை. அந்த ஆளு சமைச்சா நான் உக்காந்து நல்லா சாப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து தலப்பாகைய கட்டிக்கிட்டு பெரிய தாடி மீச, கழுத்துல நிறைய ருத்ராட்ச மாலை இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சமையல்காரன் வந்து இறங்குனான். அந்த புது சமையல்கார வேற யாரும் இல்ல, நம்ம சீனு தான். யாருப்பா அது சுப்பையா? என்கிட்ட சமையல் வேலை பார்க்க வரேன்னு சொன்னது. சுப்பு அமைதியா, வணக்கங்க, நான் தான் சுப்பு. ஓஹோ, நீயா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சோம்பேறியா இருப்ப போலயே. நான் வேகமா சமையல் பண்ணுவேன். எனக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யணும், சரியா? சுப்பு சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஐயா. சரி சரி, முதல்ல மளிகை சாமான அடுப்பு கிட்ட கொண்டு போய் வை. சீக்கிரம் வேலை ஆரம்பிப்போம். சுப்பு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ஐயோ, இவன் ராட்சசனா இருப்பானோ? அப்படின்னு சொல்லி விருப்பம் எல்லாமே மூட்டை எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சான். சமையல் வேலையும் ஆரம்பிச்சுது. வீரபத்ர மட்டும் அங்க இங்க ராஜாவா சுத்திக்கிட்டு இருந்தான். ஏ சுப்பு, வடைக்கு யாரு மாவு பிசைவாங்க? போ போ. ஐயா, ஆனா கொஞ்ச நேரம். சுப்பு இடுப்பு பிடிச்சுக்கிட்டு, என் வேலையில ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல. வேலையை ஒழுங்கா செய்யலனா ரங்கையா கிட்ட சொல்லி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பேன். சுப்பு பயந்து போய், ஐயோ வேணாங்க, இதோ பண்றேன். டேய் தம்பி, ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தாதடா. அதுக்கு சீனு, அக்கா நீ சும்மா இரு. 2 நாள்ல மாமா சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுடுவாரு பாரு. அன்னைக்கு ராத்திரி சுப்புக்கு கால் கையெல்லாம் வலிக்கும் போது சீனு அவனை கொஞ்சம் தள்ளி கூட்டிக்கிட்டு போனான். அவன்கிட்ட ரகசியமா, சுப்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க ஐயா? சீனு அங்க இங்கன்னு பார்த்து, எனக்கு இந்த சமையல் பண்றது கஷ்டம்தான். என் உண்மையான தொழில் இது இல்ல. வேற என்னங்க? சீனு ரொம்ப ரகசியமா, எனக்கு திருடுறது தான் கை வந்த கலை. அதுவும் சமையலுக்கு தேவையான பொருளை நல்லாவே திருடுவேன். திருடுவீங்களா? சீனு சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத. அந்த ரங்கையா சமையலுக்கு 100 கிலோ நெய் கொடுத்துருக்காரு. நமக்கு சமையலுக்கு தேவை 50 கிலோ தான். பாக்கி இருக்கிறத என்ன பண்றது? சுப்பு ஆசையா, என்ன பண்ணணும்? நீ மட்டும் உதவி பண்ணா அந்த 50 கிலோ நெய், 2 மூட்டை பருப்பு, 1 மூட்டை வெல்லம், இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கலாம். யாருக்கும் தெரியாது. சமையலுக்கு செலவாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்புறம் பிரிச்சு வித்துக்கலாம். சுப்புவோட சோம்பேறித்தனம் எல்லாமே பறந்து போச்சு. இலவசமா பருப்பு நெய் வெல்லம் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதுனால அவன் ரொம்ப உற்சாகமா மாறினான். அப்போ சுப்பு சந்தோஷமா, உண்மையாவா ஐயா? நீங்க திருடெல்லாம் செய்வீங்களா? ஹஹா, இது ஏன் கொலை தொழில். நீ எனக்கு நாளைக்கு நிறைய உதவி பண்ணணும். நிறைய சமையல் செய்யற மாதிரி என் கூட நடிக்கணும். சமையல் நல்லா பண்ணணும். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அது கேட்டு சுப்பு, அது என்ன பெரிய விஷயமாங்க ஐயா? நீங்க சொன்னதை செய்யறேன். அடுத்த நாள் கல்யாண நாள். வேலையும் ஆரம்பிச்சுது. சுப்பு விடிய காலையிலேயே எழுந்திருச்சு அடுப்பு பத்த வச்சு வேலைய ஆரம்பிச்சான். சுப்பு, 1000 வடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சியா? வச்சிட்டங்க. அந்த காய்கறியை வெட்டிட்டியா? வெட்டிட்டாங்க. சரி, பாயாசத்தை பார்த்து கலரு, அடி பிடிக்க கூடாது. சரிங்க ஐயா, பார்த்துக்கிறேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அந்த காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பு பேராசையால அவனுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே மறந்து போய் கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனு அடிக்கடி ஒரு நெய் டப்பாவையும் ஒரு பருப்பு முட்டையையும் காட்டி, இது நமக்கு சேர வேண்டியது பத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டு சுப்பு இன்னும் உற்சாகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது சாப்பாடு நேரம். சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. வந்தவங்க எல்லாருமே புது சமையல்காரனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா, நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்க காரணம் சமையல் சக்கரவர்த்தியும் அவருடைய உதவியாளரும் தான். ஜனங்க கை தட்டினாங்க. அப்போ சுப்பு உள்ளுக்குள்ள இப்படி நினைச்சான், வேலைய நான் பார்த்தேன், புகழ் அவனுக்கா? அப்படின்னு நினைச்சாலும் ராத்திரிக்கு அவனுக்கு இலவசமா கிடைக்க போற பொருட்களை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் சுப்பு வீரபத்ரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப வீரபத்ரன் அவனுடைய உண்மையான உருவத்துல அங்க வந்தான். மாமா, மாமா. சுப்பு ஆச்சரியமா, டேய் சுப்பு, நீ என்னடா இங்க? அந்த சமையல்காரன் எங்க? அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீனு சிரிச்சுக்கிட்டே, மாமா, அந்த சமையல்காரன் வேற யாரும் இல்ல, அது நான் தான். சீனு தலப்பாகையையும் மீசையையும் எடுத்து நின்னான். அதை பார்த்து சுப்பு ஆச்சரியப்பட்டான். அப்போ லக்ஷ்மி ரங்கையா 2 பேரும் அங்க வந்தாங்க. ஏங்க, என் தம்பி போட்ட நாடகம் எப்படி இருந்துச்சு? சுப்புக்கு எல்லாமே புரிஞ்சுது.
எது நாடகமா? அப்படின்னா அந்த நெய் பருப்பு? சீனு சிரிச்சுக்கிட்டே அந்த நெய் பருப்பெல்லாம் இதுதான் மாமா. அவன் அங்க வச்சிருந்த பொருட்களை காட்டி, இது நீ திருடினது கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. ஆமா சுப்பு, உன்னை வேலை செய்ய வைக்கவும் உன் சோம்பேறித்தனத்தை போக்கவும் நாங்கள் நாடகம் ஆடினோம். நீ பேராசையால் வேலை நல்லா செஞ்ச, நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. இந்தா, நான் பேசின பணத்தை விட உனக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறேன். சுப்பு அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னு, ஐயா, சீனு, லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையிலேயே நான் பெரிய சோம்பேறி தான். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் என்னை உங்கள் முன்னாடி ஒரு குற்றவாளியாக நிறுத்தி இருக்கு. லக்ஷ்மி புருஷன் பக்கத்துல வந்து, நீங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். நீங்க சோம்பேறி இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியல. ஆமா மாமா, நீ சமைச்சினா உன் சமையலுக்கு இந்த ஊரே அடிமையாயிடுமாமா. அன்னைக்கு சுப்பு அவனுடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் சுப்பு பொண்டாட்டி கிட்ட, லக்ஷ்மி, இன்னைக்கு வடை செஞ்சு தரவா? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, உங்க விருப்பம், ஆனா இந்த தடவை முன்பணம் மட்டும் எனக்கு கொடுத்துடணும், சரியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருந்த ஒரு அழகான கிராமத்துல ராமையா சுப்பையா அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவங்க தான். ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. சுப்பையா, இன்னைக்கு வயல்ல உழறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முந்தா நேத்து பெஞ்ச மழை தண்ணி இன்னும் வயல்ல தேங்கி நிக்குது. ஆமா ராமையா, நானும் தான் யோசிச்சேன். என்னாலையும் தான் நிலத்தை உழ முடியல. இந்த வருஷம் மழை நல்லா தான் பெய்யும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் பெஞ்சிருக்கு. ஆமா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளையும்னு எனக்கு தோணுது. நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற பலன்னு கிடைக்க போகுதுடா. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோமா ராமையா? எப்பவும் இப்படியே இருந்தா எப்படிடா? நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணுமே. வேற ஏதாவது வழியை தேடியாகணும். சுப்பையா, கஷ்டப்பட்டாதானே எல்லாமே கிடைக்கும். அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம பூமி நமக்கு சோறு போடுது. இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லு? சரியா சொன்ன, அதிர்ஷ்டம். ஆனா கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்குமா? பாரு, அந்த பக்கத்தூர் ரங்கையா சும்மா தான் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனை லக்ஷ்மி தேவி தேடி போலையா? அதிர்ஷ்டங்கிறது தானா வராது சுப்பையா, நாம தான் வர வைக்கணும். நாம கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாதான் அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடியே வரும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அதிர்ஷ்டங்கிறது தானா வரணும். நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அது வராது. வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் பண்ணவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும். நம்ம வாழ்க்கையில எப்பவும் கஷ்டம்தான் இருக்கும். இங்க பாரு சுப்பையா, அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு நம்பிக்கிட்டு உட்காரத்தை விட கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாலாவது 4 காசு சம்பாதிக்கலாம். சரி போதும், நிப்பாட்டுடா. உன் பேச்சை கேட்டாலே எனக்கு கோபம் வருது. நீ உன் கஷ்டத்தையே நம்பி வாழ்ந்துக்கோ, நான் என் அதிர்ஷ்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சுப்பையாவோட கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. அது பார்க்க ஒரு பெரிய மண்பானை மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பாதி தரையில பொதிஞ்சிருந்துச்சு. அட, என்ன ராமையா இது? நான் எதுலையோ இடிச்சுக்கிட்டேனே. இது என்ன பெரிய பாறாங்கல்லா? தெரியலையே. வா, என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண்பானையை வெளியில எடுத்தாங்க. அந்த பானையில நிறைய மண்ணு தான் இருந்துச்சு. இது ஏதோ பார்க்க பழைய பானை மாதிரி இருக்கு ராமையா. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுப்பையா அந்த பானையில இருக்கிற மண் எல்லாத்தையுமே வெளியில எடுக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா மண் எல்லாத்தையுமே வெளியில எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தங்க காசா தெரிய ஆரம்பிச்சுது. அந்த பானை ஃபுல்லா தங்க காசு தான் இருந்துச்சு. ராமையா, இது இது எல்லாம் தங்க காசு தானே? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. உண்மைதானா? சுப்பையா, இது உண்மைதான். இது தங்க காசு தான். பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இங்க புதைச்சி வச்சிருக்காங்க போல. ஆமா, யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அதிர்ஷ்டக்காரன் தானே? நான் தான் சொன்னேன்ல, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும்னு. இங்க பாரு, தங்க காசெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல? சுப்பையா, அவ்வளோ சந்தோஷப்படாத. இது ஒன்றும் நமக்கு வந்ததில்லை. இதை நாம நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? இதை நாம தானே கண்டுபிடிச்சோம். அப்படின்னா நாம தான் பங்கு போட்டு எடுத்துக்கணும். சுப்பையா, நீ இப்படி பேசுறது தப்பு. தங்கத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள பேராசையை உருவாக்கிக்காத.
இதை நாம ஊர் ஜனங்க கிட்ட கொடுத்தா ஊர் ஜனங்க முன்னாடி நமக்கு நல்ல பேரு கிடைக்கும். நாளைக்கு ஏதாவதுன்னா நமக்காக அவங்க வருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நமக்கு கிடைச்சத நாம 2 பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சிக்கோ. சுப்பையா, உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுற. ஆனா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இந்த தங்க காசை நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அப்ப ஏழைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஓஹோ, பெரிய ஞானி மாதிரி எல்லாம் பேசாத. நீ இதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க பார்க்குற. ஆனா நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பயன்படுத்திக்க போறேன். அதை தான் நான் செய்ய போறேன். சுப்பையா, இது நமக்கு சொந்தமானதில்ல. எங்கிருந்தோ கிடைச்சது. அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலாம். நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? மொத்தத்தையும் நானே கொண்டு போறேன். உனக்கு தரமாட்டேன். சுப்பையா, இதை பத்தி நம்ம ஊர் பெரியவர்கிட்ட பேசலாம். நம்ம ஊரோட தலைவர் நாராயணா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் இதை பத்தி சொல்லலாம். அவருக்கிட்டயா? நாம எதுக்காக அவர்கிட்ட போகணும்? இது நம்ம சொந்த விஷயம். இது நம்மளோட சொந்த விஷயம் இல்லை. இது நம்ம கிராமத்து விஷயம். இதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னாலலாம் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு இந்த தங்கம் வேணும், அவ்வளவுதான். சுப்பையா, உனக்கு இந்த தங்கம் வேணும்னா கொண்டு போ. நான் உன் கூட வர மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த போய் நம்ம ஊரோட தலைவர்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு. நீ போய் சொன்னாலும் அவர் உன்னோட பேச்சை கேட்க போறது கிடையாது. இது நான் கண்டுபிடிச்சது. அதனால எனக்கு தான் சொந்தம். நீ இந்த தங்கத்தை கொண்டு போறேன்னு சொன்னா என்னால தடுக்க முடியாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. உண்மையிலேயே இந்த தங்கத்தை எடுத்துக்கணும்னு உனக்கு தோணுதா? ஆமா, இது எனக்கு வேணும், அவ்வளவுதான். சுப்பையா, இன்னொரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. இந்த தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு போய் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமாவா? இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமா இருப்பேன். இங்க பாரு சுப்பையா, இந்த தங்கத்தை கொண்டு போய் தான் நீ சந்தோஷமா வாழணும்னு இருக்கா என்ன? ஆமா, என் சந்தோஷம் இதை நம்பி தான் இப்ப இருக்கு. உன் சந்தோஷம் இதை நம்பி தான் இருக்குன்னா இப்ப இது உன் கையில இல்லைனா அப்போ உன் சந்தோஷம் என்னாகும்? இது என் கையில இல்லைன்னா என்னோட சந்தோஷமும் போயிடும். சுப்பையா, அதனால தான் நான் கேட்குறேன். இந்த பணம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பணம் இல்லை சுப்பையா, நம்மளுடைய நினப்பு தான். ராமையா சுப்பையா 2 பேருமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வழியில அந்த தங்கத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, நாராயண வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீ என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போற. சுப்பையா, உண்மையிலேயே நமக்குள்ள நட்பு இருக்குன்னா நீ வந்து தான் ஆகணும். நட்பு நட்பு, இப்போ எதுக்காக நட்பை பற்றி பேசுகிற? சுப்பையா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையாவா? நிறையவே இருக்கு. அப்போ என் மேலே நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அப்படி சுப்பையா ராமையா 2 பேரும் நாராயணோட வீட்டுக்கு போனாங்க. நாராயண அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாரு. அவங்க முகத்துல இருக்கிற ஒரு பதட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. ராமையா, சுப்பையா, என்னாச்சு? இங்க வந்திருக்கீங்க? 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனையா? ஐயா, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்லை. உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்க தான் வந்திருக்கோம். யோசனையா? என்ன விஷயம்? எதை பத்தி? ஐயா, இன்னைக்கு வயல்ல எங்களுக்கு ஒரு மண்பானை கிடைச்சது. திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு இருக்கு. தங்க காசா? ரொம்ப சந்தோஷம். அது உங்களுடைய அதிர்ஷ்டம். பாத்தீங்களா, உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. இது எங்க 2 பேருடைய அதிர்ஷ்டம். எங்களுக்கு தானங்க சொந்தம். ஆனா ராமையா எல்லாருக்கும் கொடுக்க சொல்றான். சுப்பையா, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த தங்க காசு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? வயல்ல கிடைச்சது. யாரோட வயல்ல? எங்க வயல்ல. அந்த தங்க காசு எப்போ உங்களுக்கு கிடைச்சது? இன்னைக்கு காலையில கிடைச்சது. அந்த வயல்ல தங்க காசு எப்படி வந்துச்சு? அது எனக்கு தெரியாது. அந்த தங்க காசு உனக்கு எதுக்கு கிடைச்சது? அதுவும் எனக்கு தெரியாது. அப்புறம் அது உனக்கு சொந்தம்னு எப்படி சொல்ற? என் கஷ்டத்துல எனக்கு கிடைச்சது அது. சுப்பையா, அது உன் கஷ்டத்தால கிடைக்கல. உனக்கு நேரம் நல்லா இருந்து கிடைச்சிருக்கு. சரி, இந்த ராமையா சொல்றதையும் கேளுங்க. என்ன ராமையா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றது என் ஆசை. நம்ம ஊர் ஜனங்க எல்லாருக்கும் கொடுத்தா அவங்களோட கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்ல.
சுப்பையா, ராமையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்றான். நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? இல்லைங்க ஐயா, இதை பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை. சுப்பையா, நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணும்னாலும் போலாம். ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசை எப்பவும் போகாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. சுப்பையா, இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வயல் இருக்கு, குடும்பம் இருக்கு, வருமானம் இருக்கு. என் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்ப இந்த காசு கிடைச்சது. இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? பணம் கிடைச்சது சந்தோஷம்தான், ஆனா நிம்மதியாவே இருக்க முடியல. உன்னால ஏன் நிம்மதியா இருக்க முடியல? என் மனசுக்குள்ள இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு ஆசை இருக்குல்ல, அது தீந்தாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு சுப்பையா, இந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்டாலும் உனக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காது. அதுவே இந்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பாரு, அப்புறம் நீ நிச்சயம் நிம்மதியா இருப்ப. என்னங்க இது? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. இங்க பாரு சுப்பையா, நாம எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போறோம். அப்படி போகும்போது பணத்தை கொண்டு போவியா? அதுவே 4 நல்ல காரியம் பண்ணி நல்ல பேரு வாங்கிப்பாரு. அந்த நல்ல பேரு உன் கூடவே வரும். ஆனா இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கே, அந்த ஆசை போகிறதுக்கு என்ன பண்ணணும்? சுப்பையா, நீ எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். சரிங்க, நீங்க சொல்றதையே செய்யறேன். சுப்பையா, அது உனக்கு கிடைச்ச பணம் தான். என்ன பண்ணணுங்கிறத உன் விருப்பப்படியே பண்ணிக்கோ. அப்படி அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு சுப்பையாவுக்கு அறிவு வந்துச்சு. அதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணான். அவன் அந்த தங்க காசு மொத்தத்தையும் ராமையாவோட கையில வச்சு அவன் கிட்ட இப்படி சொன்னான். ராமையா, நீ சொன்னது உண்மைதான். நான் பேராசைப்பட்டுட்டேன். இனி பேராசைப்பட மாட்டேன். இதை எல்லாருக்கும் கொடுத்துடு. இப்பதாண்டா உன்னை என் நண்பனை சொல்லிக்க பெருமைப்படுறேன். வா, நாம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். அப்படி ராமையா சுப்பையா 2 பேருமே நாராயணனுடைய வீட்ல இருந்து மறுபடியும் அவங்க வயலுக்கு போனாங்க. அங்க வயல்ல ஊஜனங்க எல்லாருமே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ராமையா சுப்பையா 2 பேருமே அவங்க முன்னாடி போய் நின்னு அந்த பானையில இருக்கிற தங்க காசுங்களை வெளியில எடுத்தாங்க. நண்பர்களே, இன்னைக்கு என் வயல்ல இந்த தங்க காசு கிடைச்சது. இதை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கோம். ஆமா, இந்த தங்க காசை எடுத்துக்கோங்க. உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துடுங்க. சந்தோஷமா வாழுங்க. அந்த காசை கொடுத்தாங்க. இவங்களும் தேவையான பங்கை எடுத்துக்கிட்டாங்க. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, பணம் நம்ம கிட்ட இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிடும் நினைக்கிறது தப்பு. அத 4 பேருக்கு கொடுத்தா நிச்சயமா சந்தோஷம் நிம்மதி 2மே கிடைக்கும். மழை தத்தெடுத்திருக்க போல தெரியுது. அன்னைக்கு இடைவிடாம மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற திரை கிழிஞ்சு போன மாதிரி. அந்த மழை தண்ணியில ஊருக்கு வெளியில இருந்த எல்லாமே நனையுதுன்னு பார்த்தா ரங்கையோட வீட்டுல உள்ள இருக்கிறது நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், ரங்கையோட வீட்டு கூரை சரியா இருக்கல. அதனால வீட்டு கூரை வழியா வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டி அவரு அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ரங்கம்மா, அடியே ரங்கம்மா, இந்த மழைக்கு நம்ம வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. மொத்த மழையும் நம்ம வீட்டுக்குள்ள தான் பெய்யுது. கொஞ்சம் விட்டா இங்க ஒரு குளமே உருவாகிடும். ரங்கம்மா பாட்டி கையில ஒரு பாத்திரத்தை பிடிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு, ஏங்க கத்துறீங்க? நீங்க கத்துற கத்துல மேல இருக்கிற ஓடு கீழே வந்து விழுந்து உடஞ்சு போயிட போகுது. அப்புறம் அந்த ஓட்டை வைக்க 2 ரூபாய் செலவு பண்ணணும். நானே எந்த இடத்துல பாத்திரத்தை வைக்கலாம் அப்படின்னு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி சரி, முதல்ல கூரைய சரி பண்ணியாகணும். இல்லனா பண ஓலையாவது பின்னி போடணும். இல்லனா இந்த மழை காலத்துல தூங்கவே முடியாது. சரியா போச்சு. பண ஓலை விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பண ஓலை வாங்கி நம்ம வீட்டை சரி பண்றதுக்கு 10 நாள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போயிடலாம். இந்த மழையிலேருந்து நமக்கு வர தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி. கடவுளே நம்மளுக்காக சுத்தமான தண்ணியை வீட்டுக்கே கொடுக்குறான். அதை ஏன் வேணான்னு சொல்லணும்? சரியா போச்சு. வீட்டா நாம தண்ணியில முழுகிடுவோம் போல. என் பேச்ச கேளு ரங்கம்மா. பேசாம ஆளுங்களை கூட்டிட்டு வந்து 2 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சரி பண்ணலாம். ரங்கம்மா பாட்டி கோவமா, என்ன 2 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமா போச்சா? அந்த 2 ரூபாய் சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். வரவன் என்ன பண்ணுவான்? ஓட அங்க இங்கன்னு அசிச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சின்னு 2 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். அதெல்லாம் ஒன்று வேணாம், என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ரங்கையா ரொம்ப தயக்கமா, யோசனையா? ஐயோ, உன் யோசனைய கேட்கறத விட பேசாம மழையிலேயே நான் நனையலாம். சரி சரி போங்க,
வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க. தண்ணி சொட்டுற இடத்துல பாத்திரத்தை வைக்கலாம். தண்ணி மட்டும் சுத்தமா வீணா போகவே கூடாது. ரங்கையா விருப்பமே இல்லாம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணி விழுற இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ தண்ணி பாத்திரத்துல விழும்போது ஏதோ சங்கீதம் வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இந்த சத்தத்துல எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நடக்க முடியாத அளவுக்கு பாத்திரங்களை வச்சிருக்கையே. இது வீடா பாத்திர கடையா? பாத்தீங்களா, மழை தண்ணியில இருந்து சங்கீதமே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ரேடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை. கரண்ட் பில்லும் மிச்சம். மழை நிக்கவே இல்லை, அதுக்கு பதிலா அதிகமாச்சு. சொட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. பாத்திரமும் நிறைய ஆரம்பிச்சுது. ரங்கம்மா, இதுதான் உன் புத்திசாலித்தனமா? இன்னும் நிறைய இடத்துல தண்ணி சொட்டுது. பாத்திரத்துக்கு என்ன பண்ணுவ? கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. ஐயோ, அடுத்து இவ என்ன சொல்ல போறாளோ? வீட்டுக்கு பின்னாடி போய் கொஞ்சம் இலை தலையை பறிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் களிமண்ணும் சாணத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையுமே கலந்து நாம மேலே எங்கெல்லாம் தண்ணி சொட்டுதோ அங்கெல்லாம் பூசி வைக்கலாம். இதை இலவச சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டு ரங்கையா, என்ன சொல்ற நீ? வீட்டு கூரையில ஏறி ஒட்டணுமா? அதெல்லாம் முடியாது. வழுக்கி விழுந்தேன்னு வச்சுக்கோ, என் காலு உடைஞ்சு போயிடும். அப்புறம் வைத்திய செலவு வரும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு துணையா நான் கீழே நின்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டேன்னா 10 மாசத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் ரங்கையா தாத்தா இந்த வயசான காலத்துல அந்த மண் கலவையை எடுத்துக்கிட்டு தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு கால் நடுங்க நடுங்க ஏறினாரு. கீழே இருந்து ரங்கம்மா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம். அதோ அந்த பெரிய ஓட்டை தெரியல உங்களுக்கு? அங்க நிறைய மண்ணை போட்டு பூசுங்க. சாணியை நல்லா பூசுங்க. அப்பதான் தண்ணி சொட்டாது. ரங்கையா மேல இருந்தே கத்துனாரு. என் உயிரை எடுக்கவே என்னை கட்டிக்கிட்டு வந்திருக்கா போல. இவ கூட வாழறதுக்கு கீழே விழுந்து செத்து போயிடலாம். ரங்கையா தாத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு மண் எல்லாத்தையும் பூசிட்டு கீழே இறங்கினாரு. உடம்பெல்லாம் மண்ணு பூசிக்கிட்டு இருந்தாரு. அவரை பாக்குறதுக்கு ஏதோ மண்ணு மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சாரு. ஆஹா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. உண்மையே சொல்லணும்னா இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க வாங்க, நம்ம செஞ்ச வேலையோட பலனை போய் பார்க்கலாம். அவங்க உள்ள வந்து பார்க்கும்போது தண்ணி மட்டுமே சொட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ மண்ணும் சேர்ந்து சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. வீடெல்லாம் ஒரே சேர் சேரா பார்க்கவே கொடுமையா இருந்துச்சு. பாத்தியா உன் புத்திசாலித்தனத்தை? இப்ப மழை தண்ணியில இல்ல, நாம சாணியிலேயே குளிக்கலாம் இல்ல? அட இருங்க, இப்பதானே பூசிட்டு வந்திருக்க, காய வேணாமா அது? சரியா அந்த நேரத்துல வீட்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஊரோட தலைவரான வீரையா வந்தாரு. அவரு தோல்ல அங்கவஸ்திரமோ கையில கொடையும் இருந்துச்சு. அது கேட்டதும் ரங்கையா, போச்சு போச்சு, தலைவர் வந்திருக்காரு. நம்ம வீட்டு நிலைமைய பார்த்தா என்ன நினைப்பாரோ என்னமோ. அப்போ ரங்கம்மா ரங்கையா கிட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரங்கம்மா வீட்டுல ஒரு ஓரமா நினையாம இருக்கிற ஒரே ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டாங்க. அட வாங்க வாங்க தலைவரே, என்ன திடீர்னு மழையில நனைஞ்சுக்கிட்டு வர வந்திருக்கீங்க? பாருங்க, அங்க வஸ்திரம் நனைஞ்சு போச்சு, கொடுங்க, காய வச்சு கொடுக்குறேன். அப்போ வீரைய வீட்டோட நிலைமைய பார்த்து, என்னங்கய்யா இது? வீடெல்லாம் இப்படி இருக்கு, கூரையில இருந்து தண்ணி சொட்டுதே. அது அது வந்து கடவுளோட கருணை தாங்க. போன வருஷம் சரியா மழை பெய்யலல்ல, அதான் இந்த வருஷம் அதுக்கும் சேர்த்து வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே? அதை கேட்டு வீரையா, நல்ல விஷயமா? அப்புறம் எதுக்காக இங்க பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? அது கேட்டு ரங்கம்மா, ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்களுக்கு சாமி பக்தி அதிகம். சுத்தமான இந்த தண்ணியால சாமிக்கு அபிஷேகம் செய்யணும்னு தண்ணியை நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். வீரையாவுக்கு இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட ஏதோ சொல்ல முடியாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரங்கம்மா உள்ள போய் அவருக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீரையா சரியா அந்த காஃபியை குடிக்கலான்னு கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா தாத்தா மேல போய் ஒட்டிட்டு வந்த அந்த மண்ணு சாணியோட கலவை நேரா அந்த காஃபில விழுந்து அந்த காஃபி தெரிச்சு, பாவம் வீரையா போட்டுக்கிட்டு இருந்த துணியெல்லாம் இப்ப காஃபி கரையா ஆயிடுச்சு. பயந்து போய் வீரையா எழுந்துருச்சு. என்ன இது? என் காஃபியில சாணி! ஐயோ! ரங்கையா பயந்து போய், ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அது கடவுள் பிரசாதம். ஆகாயத்துல இருந்து நேரா உங்க காஃபில வந்து விழுந்திருக்கு. நீங்க கொடுத்து வச்சவரு. ஆமா ஆமா, இத மண் பிரசாதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அரிதானது, சாப்பிட்டா ரொம்ப நல்லது.
வீரையாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. போதும் நிறுத்துங்க. நீங்க எவ்வளோ பெரிய கஞ்ச பிசுனாரிங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். செலவு பண்ணி கூரையை சரி பண்றதை விட்டுட்டு இப்படி சாணிய பூசுறீங்களே, வெக்கமா இல்லையா? ரங்கையா ரங்கம்மா தலை குனிச்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீரையா கோவத்தை விட்டுட்டு, சரி சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நாளைக்கு ஆளை வச்சு கூரையை சரி பண்ணுங்க. ஆவர செலவுல பாதியை நான் கொடுக்கறேன். ஊர் தலைவனா இது என்னோட கடமை தானே. அதை கேட்ட உடனே ரங்கம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நீங்க கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. பாதி பணம் நீங்க கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாளே கூலி ஆட்களை வர சொல்லி வீட்டோட கூரையை அவங்க 2 பேரும் சரி பண்ணாங்க. சரியா அந்த நேரத்துக்கு தான் வீரையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அவருடைய பங்கு பணமான 2 ரூபாவை ரங்கம்மா கிட்ட கொடுத்தாரு. அப்பாடா, இப்பதான் வீடு நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இந்தாங்க உங்க 2 ரூபாய். வீரையா ஆச்சரியமா, என்ன இது, என் பணத்தை எனக்கே திரும்ப கொடுக்கறீங்க? அப்ப ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, நீங்க போனதுக்கு அப்புறமா கூலி ஆளுங்க கிட்ட பேரம் பேசி 2 ரூபாவுக்கே எல்லா வேலையும் வாங்கிட்டேன். அதனால என்கிட்ட இருக்கிற பணத்தையே கொடுத்துட்டேன். உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எப்படியோ 2 பக்கமும் 2 பேருக்கும் லாபம் தானே அப்படின்னு ரங்கம்மா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு வாயில இருந்த வார்த்தை வரல. வீரையாவாலையும் எதுவும் பேச முடியல. ரங்கையா மனசுக்குள்ள, என் பொண்டாட்டியோட கஞ்சித்தனத்துக்கு முன்னாடி மழையாவது இல்ல தலைவராவது யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஞ்சத்தனமும் ஒரு விதமான திறமை தான். ஆனா அந்த திறமைய எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம பயன்படுத்தணும். ஒருல விசேஷங்களுக்கு சமைக்கிறதுக்கு சுப்பையாங்கிற ஒருத்தன் இருந்தான். சமையல்ல கெட்டிக்காரன் தான். ஆனா பணத்தை செலவு பண்ணணும், அவன் கிட்ட இருந்து 1 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம். ஒரு நாள் காலையில அந்த ஊரு கோவில் பூசாரி அவருடைய பொண்ணோட சீமந்தத்துக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக சுப்பையாவை கேட்க வந்தாரு. அப்ப சுப்பையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு காய வச்சுக்கிட்டு இருந்த மிளகாவை எண்ணிக்கிட்டு இருந்தான். என்னய்யா சுப்பையா, நல்லா இருக்கியா? ஒரு சின்ன வேலை இருக்கு. சுப்பையா கணக்கு பண்ணிக்கிட்டே, ஓஹோ, பூசாரி ஐயாவா, வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷம் நல்லா தெரியுது. வீட்ல ஏதோ விசேஷம் போலையே. ஆமாய்யா, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன். 100 பேருக்கு சமைக்கணும். நீ தான் ரொம்ப நல்லா சமைக்கிறன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் நமக்கு எதுக்குங்க ஐயா? என்னோட கைப்பக்குவம் உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி ரேட்டும் தெரியும்ல. நீங்க பட்ஜெட்டை சொல்லுங்க, அதை வச்சு தான் சொல்ல முடியும். இதுல பட்ஜெட்டுன்னு எதுவும் புதுசா இல்ல. எப்படி சீமந்தத்துக்கு வழக்கமா செய்வியோ அப்படியே செஞ்சிடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவும் தேவையில்லை. சுப்பையா கை விரல்களை மடிச்சு கணக்கு போட்டு, இங்க பாருங்க பூசாரி, எப்பவும் போல அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இப்போ வடைனா வடை எந்த அளவுக்கு இருக்கணும், அதுல எவ்வளவு மிளகு போடணும். அப்படியே இனிப்பு பலகாரம்னா அதுல எவ்வளவு இனிப்பு இருக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. பூசாரி அதை கேட்டு கொஞ்சம் கவலையா, இதெல்லாம் உனக்கு தானே தெரியும் சுப்பையா, நீயே சொல்ல. இதுதான் உண்மையான விஷயம். நான் 2 வகையா சமையல் பண்ணுவேன். ஒன்று சும்மா பேருக்கான சாப்பாடு, இன்னொன்று சுவைக்கான சாப்பாடு. பேருக்காக சாப்பாடு அப்படின்னா எல்லாம் கணக்கா இருக்கும். ஆளுக்கு 1 வடை 1 இனிப்பு, இதுதான் கணக்கு. இப்போ சுவைக்கான சாப்பாடுனா யார் என்ன கேட்டாலும் அதை பரிமாறுவோம். ஆனா அதுக்கு செலவு அதிகமாகும். உங்களுக்கு இதுல எது வேணும்? ஐயோ, இது என் பொண்ணோட சீமந்தம். சுவையா தான் செய்யணும், ஆனா கொஞ்சம் சிக்கனமாவும். பாத்தீங்களா, அங்கேயே வந்து நிக்கிறீங்க. சுவையும் சிக்கனமும் ஒன்று சேராது, ரெண்டுமே சம்பந்திங்க மாதிரி. சரி, உங்க மேல இருக்கிற மரியாதையில ஒன்று சொல்றேன். 100 பேருக்கு சமைக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு பொருளை நீங்க வாங்கிடுங்க. 20 ரூபாயா? இது ரொம்ப அதிகமா இருக்கே சுப்பையா. என்னோட கஷ்டத்துல வந்து பேரம் பேசுறீங்களே பூசாரி. அந்த எண்ணெய் கொதிக்கும் போது அது முன்னாடி நின்று வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குழம்பு சுட சுட கொதிக்கும் போது கிளறி விடாம விட்டா தீஞ்சு போயிடும், அது தெரியுமா? சரி, உங்களுக்காக வேணும்னா 1 ரூபாய் குறைச்சிக்கிறேன். எனக்கு 19 ரூபாய் கொடுங்க. பூசாரி வேற வழி இல்லாம, சரி சுப்பையா, ஒத்துக்கிறேன். இந்தா முன்பணமா 5 ரூபாய் வாங்கிக்கோ. சுப்பையா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரிங்க பூசாரி, போறதுக்கு முன்னாடி வரப்போற 100 பேரோட பட்டியலை எனக்கு கொடுத்துட்டு போங்க. பட்டியலா? அது எதுக்கு?
சும்மா கேட்கல. அந்த பட்டியல்ல பெரியவங்க எத்தனை பேரு, சின்னவங்க எத்தனை பேரு, பல்லு போன வயசானவங்க எத்தனை பேரு, நல்லா சாப்பிட்றவங்க எத்தனை பேரு, கம்மியா சாப்பிட்றவங்க எத்தனை பேருன்னு தெரியணும். பல் இல்லாதவங்களுக்கு வடை வச்சா அது வீணா போகும்ல, அதனால அவங்களுக்கு தயிர் சோறே போதும். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கறேன். சுப்பையா போடுற கணக்கு பார்த்து பூசாரிக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. ஆனா வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில பூசாரி கொடுத்த சீட்டை எடுத்துக்கிட்டு சுப்பையா பொருட்களை வாங்குறதுக்காக போனான். அப்போ வழியில வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த 2 பசங்களையும் கூடவே உதவிக்கு கூட்டிக்கிட்டு போனான். அவன் கூட போன வயிறார சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நம்பி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது கனவுதாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க காய்கறி வண்டிக்கிட்ட போய், என்னம்மா ரங்கம்மா, கத்திரிக்காய் என்ன வேலை? உன்கிட்ட என்ன தனியாவ சொல்ல போறேன், எல்லாருக்கும் சொல்றதுதான். 1 கிலோ 2 காசு. எது, இந்த அழுகி போயிருக்கிற கத்திரிக்காக்கா, இல்ல இதோ இந்த சொத்த கத்திரிக்காக்கா, இல்ல பூச்சி பிடிச்ச கத்திரிக்காவுக்கா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் ஒரே வேலை தானா? பூச்சி பிடிச்சிருந்தா அதை அப்படியே தூக்கி போட மாட்டேன், அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மிச்ச கத்திரிக்காவை சமைச்சிடுவேன். நீயும் சிக்கனமும் உன்கிட்ட பேரம் பேசுறதுக்கு இந்த கத்திரிக்காய மாடுங்களுக்கு போட்டுடலாம். சரி சொல்லு, எவ்வளவு கொடுப்ப? சரி சரி, முதல்ல எடை போடு. பார்த்து, அந்த எடை போடுற தட்டுக்கும் ஒரு இடம் இருக்கும்ல, அதை கழிச்சு போடு. ஒவ்வொரு கிராமுக்கும் விலை இருக்குல்ல. ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு சுப்பையா சொன்ன விலைக்கே கத்திரிக்காவை வித்தா. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த மளிகை கடைக்கு போனா சுப்பையா. வா சுப்பையா, என்ன வேணும்? ஒரு 10 கிலோ அரிசி வேணும், ஆனா அதில் 2 கிலோ நொய்யை கலந்து கொடுத்துடுங்க. நொய்யை கலந்து கொடுத்தா சாப்பாடு நல்லா இருக்காது. இப்போ நல்லா இருக்கணும்னு யாரு கேட்டா? நான் புளி சாதம் செஞ்சு கொடுத்தேன்னா அதில் அரிசி எது நொய் எதுன்னு யாருக்கும் தெரியாது. நொய் விலை கம்மி தானே. இப்படி எதுனா சிக்கனம் பிடிச்சாதான் என் பையில பணம் இருக்கும். இதை எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த 2 பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் கூட இருந்தா வயிறார சாப்பாடு சாப்பிடலான்னு நினைச்சு வந்தோமே, அவன் அந்த சாப்பாட்டை உப்பு பார்க்க விடுவானா அப்படின்னு கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. சீமந்த நாளும் வந்துருச்சு. பூசாரியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு மூலையில சமையல் வேலை தொடங்குச்சு. சுப்பையா அவன் கூட செய்யற வேலைக்காரனுங்களுக்கு வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாருடா, அந்த காய்கறி எல்லாத்துக்கும் தோலை வெட்டி வை, ஆனா தோலை பார்த்து வெட்டு. சத்தெல்லாம் தோல்ல தான் இருக்குன்னு வைத்தியர் சொன்னாரு. ஆனா நான் அதுக்காக சொல்லல. தோலை அதிகமா வெட்டுனா எடை குறைஞ்சி போயிடும், அப்புறம் காய் குழம்புக்கே பத்தாது. சரிங்க குருவே. இங்க பாருடா, சாம்பாருக்கு பருப்பை கழுவும் போது 2வது தடவை கழுவுறத ஊத்திடாத. அந்த தண்ணியை ஊத்தி தான் ரசம் வைக்க போறேன். அப்ப ரசம் ரொம்ப சுவையாவும் இருக்கும், கழுவுன தண்ணியும் வீணாகாது. இவன் சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா தான் இருக்குமா? சுப்பையா பாயசத்துல போட முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்து, டேய் இங்க வா, இதுல இருந்து ஒரு 10 முந்திரி 10 திராட்சையை எடுத்து ஒவ்வொன்றத்தையும் 4 துண்டா வெட்டி கொடு. அதை கேட்டு அவன் ஆச்சரியமா, நாளா வெட்டணுமா? அது தூள் தூளா போயிடாதா குருவே? தோல் தோலா ஆனா நல்லது தானே. அப்ப அது பாயாசம் முழுக்க இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பூனு பாயாசத்துலயும் முந்திரி கிடைக்கும்ல. பார்க்கறதுக்கு அது இருந்தா போதும், அதிகமா செலவு பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்றது. அப்படி சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஆர்வமா பூசாரி அங்க வந்தாரு. சுப்பையா, எல்லாம் தயாராயிடுச்சா? வாசம் ரொம்ப நல்லா வருதே. என் கையால் நான் சமையல் பண்ணா வாசம் ஊர் முழுக்க பரவும், ஆனால் சுவை மட்டும் என் கையை விட்டு எங்கேயும் போகாது. சரி சரி, குழம்ப கொஞ்சம் கையில் ஊற்று, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். ஐயையோ பூசாரி, நீங்கள் அப்படி சொல்லலாமா? நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா எச்சில் பண்ண மாதிரி ஆயிடாதா? சாஸ்திரம் இதை ஒத்துக்காதே. என்னது சாஸ்திரமா? அந்த சாஸ்திரத்தில் இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. சமையல் முடியறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்தா சமையல்காரனுக்கு மூளை வேலை செய்யாது. உப்புக்கு பதிலாக காரத்தையும் காரத்துக்கு பதிலாக உப்பையும் போட்டுடுவான். சமையல் வீணா போனா பரவாயில்லையா? அப்படி சுப்பையா சொன்னது கேட்டு பூசாரிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. பூசாரி எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிட்டாரு. சுப்பையா எல்லா சாப்பாட்டையும் செஞ்சு முடிச்சான். கடைசியில மிச்சம் இருக்கிறது வடையும் கொஞ்சம் அடையும் மட்டும்தான். அதுக்கு மேல நெய்ய போடணும். சுப்பையா பூசாரி கொண்டு வந்து கொடுத்த நல்ல ரக நெய்ய நிறைய கொண்டு வந்தான். டேய்,
இங்க வாடா, ஒரு பெரிய பாத்திரத்தை இந்த அடுப்புல வை. அவங்களும் பெரிய பாத்திரத்தை வச்சாங்க. சுப்பையா அதுல அரை டப்பா நெய்ய ஊத்துனா. இப்போ அங்க தண்ணி இருக்கு பாத்தியா, நெய்யில அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊத்து. அதை கேட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, தண்ணியா? ஆமா, ஏன் கேட்கலையா? உன் காது என்ன செவிடா? நெய்யில தண்ணியை ஊத்துனா நெய் அதிகமா தெரியும். அப்ப சாப்பிட்றவங்களுக்கு நெய் அதிகமா ஊத்தி சமைச்சிருக்காங்கன்னு தோணும். அது சுத்தமான நெய்யா இல்ல தண்ணி கலந்த நெய்யான்னு அவங்களுக்கு தெரியாதல்ல, வாசம் வந்தாவே போதுமே. ஆனா குருவே, இது ஏமாத்து வேலை, பூசாரியோட மானம் போயிடும். டேய், எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா நீ? இது வியாபாரம், ஏமாத்து வேலை இல்ல. வியாபாரத்துல அறிவு இருக்கணும். பூசாரி எனக்கு கொடுக்கறது 19 ரூபாய் தான், 20 ரூபாய் இல்ல. 1 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அதனால இப்படி பண்ணி தான் சரி கட்டணும், இல்லனா எனக்கு என்ன மிச்சம் இருக்கும்? சுப்பையா பேச்ச மீற முடியாம அவன் நெய்யில தண்ணிய கலந்தான். நெய்யில தண்ணிய கலந்த உடனே நெய் வாசம் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட உக்காந்தாங்க. சுப்பையா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினான். அவனே பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர், என்னங்க பூசாரி இது? புளி சாதத்துல அரிசி சின்ன சின்னதா இருக்கு, ஒருவேளை நொய்ய கலந்துட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. சுப்பையா சமையல்ல தப்பே இருக்காது. அப்ப இன்னொருத்தர் வடைய சாப்பிட்டு பார்த்து, இந்த வடை என்ன பூ மாதிரி இல்லாம கல்லு மாதிரி இருக்கே, என்ன பத்தலையா? அப்ப அங்க வந்த சுப்பையா, ஐயோ, அதுதாங்க என் சமையல். அந்த வடை மொறுமொறுன்னு இருக்கணும்னு கம்மி எண்ணெயை ஊற்றி தான் செய்யறோம். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பூசாரி, பாயாசத்துல முந்திரி பருப்பை காணவே காணோம், அதில் திராட்சையை கூட காணுமேப்பா. அது கூட ஆரோக்கியத்துக்கு நல்லது தாங்க. முந்திரி அதிகமாக சாப்பிட்டா சூடேறிடும், சாப்பிட்ட சாப்பாடும் ஜீரணிக்காதில்ல. அதனால அளவாதான் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படி சுப்பையா ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா வந்தவங்க முகம் எல்லாமே வாடி போச்சு. அவங்க முகம் வாடினது பார்த்து சுப்பையாவுக்கு அவமானமா ஆயிடுச்சு. வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு பிடிக்காம பாதிலேயே எழுந்திருச்சு போயிட்டாங்க. பாவம் பூசாரிக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா இருந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆள், பூசாரிக்கு நெருங்கின சொந்தம், சுட சுட சாப்பாடு கேட்டு அதுல நெய் ஊத்துங்க அப்படின்னு சொன்னாரு. சுப்பையா, கொஞ்சம் நெய் கொண்டு வந்து ஊத்தேன். நெய் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அதை கேட்டு சுப்பையா, ஆட, அதில் என்னங்க இருக்கு? இருங்க இருங்க. டேய், யாருடா அங்க? அந்த நெய்யை கொண்டு வந்து இந்த சாப்பாட்டில் ஊத்துங்கடா. அந்த நெய்யோட மனம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவன் ஏற்கனவே தண்ணி கலந்த அந்த நெய்யை கொண்டு வந்து சூடா இருக்கிற சாப்பாட்டுல தண்ணி கலந்த நெய்யை ஊத்தின உடனே அந்த நெய் படபடன்னு வெடிச்சது. அதுல இருந்து 2 துளி நெய் வந்து அவருடைய பட்டு சட்டையில விழுந்துருச்சு. உடனே அவரு கோவத்தோட எழுந்துச்சு நின்னுட்டாரு. இது என்னப்பா நெய்? என்ன மாதிரி வெடிக்குது? என் பட்டு சட்டை வீணா போச்சே. சுப்பையா கொஞ்சம் பார்த்துட்டமா, ஐயையோ, ஒன்றும் இல்லைங்க. அது கலப்படமே இல்லாத சுத்தமான பசு நெய். அதனால தான் சூடான சாப்பாட்டில் ஊற்றின உடனே படபடன்னு தெரிச்சிடுச்சு. சுத்தமான நெய்யா? ஓ, என் பட்டு சட்டையில் பட்டதும் சுத்தமான கரை தானா? என்ன பூசாரி, உங்கள் வீட்டில் சாப்பிட வந்தது நான் பண்ண பெரிய தப்பா? ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ தப்பு நடந்துடுச்சு, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. சுப்பையா வந்தவங்க எல்லாரையுமே பேச்சு திறமையில மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா இந்த தடவை அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. பாவம் பூசாரி தான் வந்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. எப்படியோ சாப்பாடு முடிஞ்சு போச்சு. பூசாரியோட பொண்டாட்டி கண்ணுல கண்ணீரோட அவர்கிட்ட வந்தாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம மானம் கப்பலேறி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொண்ணோட சீமந்தத்தை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க. பூசாரி ரொம்ப அமைதியா, கோவப்படாத, அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அவன் பேச்சில் திறமசாலி. நாம ஒன்று சொன்னா அவன் 10 சொல்லுவான். அப்படின்னா அவனை அப்படியே விட்டுடலாமா? நம்மள ஏமாத்தினவனுக்கு நாம முழு பணத்தை கொடுக்க போறோமா? அதை கேட்டு பூசாரி சிரிச்சுக்கிட்டே, பணமா? கொடுக்கறேன். எனக்கும் கணக்கு நல்லா வரும். அவன் கணக்கை வச்சே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறேன். முள்ளால தான் எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சுப்பையாவோட கஞ்சத்தனத்தை என் கஞ்சத்தனத்தை வச்சு சரி பண்றேன், பார்த்துக்கிட்டே இரு. தான் புருஷனுடைய கண்ணுல இருக்கிற தெளிவை பார்த்து அவர் ஏதோ நல்ல திட்டத்தை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லா வேலையையும் முடிச்சுக்கிட்டு சுப்பையா ரொம்ப திமிரா வேலைக்காரங்களோட பூசாரி கிட்ட வந்தான். பூசாரி, பாத்தீங்களா உங்க வீட்டு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சுதா? நான் சொன்னேன்ல சாப்பாடு எதுவுமே வீணா போகாதுன்னு. சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பணத்தை கொடுத்தா நான் போயிடுவேன். நிச்சயமா சுப்பையா, உன்ன மாதிரி திறமையான சமையல்காரனை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு கொடுக்காம எங்க போயிட போறேன்? வா வா, உள்ள வா, உள்ள வச்சு தரேன். சுப்பையா சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனான். அவனுக்கு பின்னாடியே அவனுடைய வேலைக்காரங்க 2 பேரும் கூட ஆர்வமா போனாங்க. அப்ப பூசாரி பூஜை அறையில இருந்து ஒரு தட்டை கொண்டு வந்தாரு. அதுல 10 ரூபாய் வெள்ளிக்காசை வச்சாரு. இந்தா சுப்பையா, இந்த 10 ரூபாய் நீ செஞ்ச சமையல் வேலைக்கு. நீ சொன்ன மாதிரியே அதுல இனிப்பும் இருந்துச்சு, வடையும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கோ. சுப்பையா ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம் பூசாரி. சரி, ஆனா மிச்ச பணம்? அட இரு சுப்பையா, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி பூசாரி உள்ள போனாரு. ஒரு சின்ன பைய கொண்டு வந்தாரு. அதுல சில சில்லற காசுங்க, அப்படியே பழைய பித்தளை காசுங்களும் இருந்துச்சு. இந்தாப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பணம். என்னங்க பூசாரி இது? இந்த காசை வெளியில யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் ஏன்பா விளையாட போறேன்? நீ புளி சாதத்துல அரிசியோட நொய்ய கலந்தல்ல, அந்த மாதிரி தான் நான் புது காசோட கொஞ்சம் பழைய காசையும் கலந்து கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி தான், எதையும் எப்பவும் வீணாக்க கூடாது. இது அநியாயங்க. அநியாயமா? இன்னும் இருக்கு, கேளு. பூசாரி அங்க இருக்கிற காசுங்கள்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து தூர தூரமா போட்டாரு. இந்த சில்லற நீ செஞ்ச பாயாசத்துக்காக. நாங்க பாயாசத்துல முந்திரியை எப்படி தேடினோமோ அதே மாதிரி நீ இதை தேடி எடுத்துக்கோ. சுப்பையா அதை கேட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ பூசாரி, இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி பூசாரி கொஞ்சம் தண்ணிய கொண்டு வந்து மிச்சம் இருக்கிற காசு மேல அதை கொட்டினாரு. இது நீ ஊத்துனியே அந்த நெய்யோட கணக்கு. தண்ணிய தெளிச்சா இந்த காசு அதிகமாயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, அதே மாதிரி தண்ணிய ஊத்துனா நெய்யோட எடை கூடாது. இப்ப சொல்லு, என் கணக்கு சரியா போச்சா? பூசாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சுப்பையோட மனசுக்குள்ள அம்பு குத்துன மாதிரி குத்துச்சு. அவன் அவனுடைய வேலைக்காரங்க கிட்ட சமையல் அறையில என்னெல்லாம் சொன்னானோ அதை அப்படியே பூசாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்ட வேலைக்காரனுங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையாவுக்கு அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. அவன் பணத்தை மிச்சம் பிடிக்கணும், சிக்கணும் அப்படிங்கிற பேருல அவனுடைய தொழிலுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பூசாரி அவனை திட்டல, அடிக்கல, ஆனா வார்த்தையாலேயே அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க. சுப்பையா தலை குனிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பொறுமையா, என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை சரியா தான் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனைய நான் ஏத்துக்கறேன். இங்க பாரு சுப்பையா, உன் கையில ஒரு நல்ல திறமை இருக்கு. அதை நல்லதுக்கு பயன்படுத்து. பணத்தாசையில அந்த திறமைய தப்பா பயன்படுத்தாத. அதுக்கப்புறம் உனக்குன்னு மதிப்பே இருக்காது. கீழே இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, நீங்க சொன்னது உண்மைதான், இனிமே சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே கஞ்சத்தனத்தை காட்ட மாட்டேன், ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சுப்பையா சொன்னான். அப்படி சுப்பையா அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு அவன் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய திமிர், அறிவு, கர்வம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்படி இருக்கும்போது சில மாசங்களுக்கு அப்புறமா ஊர்ல இன்னொரு விசேஷம். சுப்பையா, தேவையான பொருளுங்க இதான். எதனா மாற்றம் இருக்கா? சரியா தாங்க இருக்கு. ஆனா நெய்யே கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கீங்க. நெய்ய அதிகமா போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே அரிசிய தரமான அரிசியா வாங்குங்க. அதை கேட்டு அவரு ஆச்சரியமா, இது நீதானா சுப்பையா? ஆமாங்க, சாப்பாட்டுல எப்பவும் தரம் இருக்கணுங்க. சாப்பாடு வேணும்னா தரமான சமையல்காரனும் வேணும்ல. சுப்பையா பாடத்தை கத்துக்கிட்டான். ஆனா அவனுடைய வியாபார கணக்கு மட்டும் அவன் மறக்கவே இல்லை. அன்னையில இருந்து அவன் தரமான சாப்பாடு செஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு நல்ல பேரும் வந்துச்சு. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. ராகவையாவுக்கு மனைவி தேவியும் புள்ள பாலுவும் இருந்தாங்க. ராகவையா புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாலுவுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சி அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா, எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? வேலைக்காக பட்டணத்துக்கு கிளம்புறேன்ப்பா. முந்தா நேத்து தானே வந்த, அதுக்குள்ளார கிளம்புறியே?
உனக்கு தெரியும் தானப்பா, வேலைக்கு போய் தானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு என்ன மாத்திடுவாங்க. அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா. சரி, கல்யாணம் எப்படா பண்ணிக்க போற? அதுக்குள்ள அங்க வந்த ராகவையாவோட நண்பன் பீமையா, உன் பிள்ளைக்காக நல்ல சம்பந்தம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேனேம்மா. அப்படியான அந்த பொண்ணு எந்த ஊரு? நம்ம பக்கத்து ஊரு தாம்மா அந்த பொண்ணு. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, லட்சணமான பொண்ணும் கூட. ஆனா என்னடா, அது என்னன்னோ சொல்லி தொலை. அந்த பொண்ணு ஒன்றும் பெருசா படிக்கல. ஆனா உன் புள்ள நல்லா படிச்சு நல்ல வேலையிலயும் இருக்கான். படிப்பு முக்கியம் இல்ல, பொண்ணு நல்ல பொண்ணு தானே. ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதான் அந்த சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்ப அந்த பொண்ணையே முடிவு பண்ணிடலாம். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னு சொன்ன உடனே பாலுவுக்கும் சீதாவுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு நாள் பாலு, சீதா, என் நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வா. சீதா சரி அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த காஃபினா என்னவா இருக்கும்? அத்தை கிட்ட கேட்கலான்னு பார்த்தா பயமா இருக்கே. அவங்க வேற என்ன திட்டிடுவாங்க. சரி, நானே யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு போறேன். அப்படி கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல ஏதோ கருப்பா ஒரு தண்ணியை கொண்டு வந்து சீதா 2 பேருக்குமே குடிக்க கொடுத்தா. அதை குடிச்சு எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க. அதை பார்த்த பாலு ரொம்ப ஆச்சரியமா, என்ன சீதா இது, காஃபி இப்படி இருக்கு? நீங்க தானே காஃபின்னு ஏதோ கேட்டீங்க. அதை நம்ம தோட்டத்துல விளைஞ்சிருந்த பாவக்காவை பறிச்சு அதை அரைச்சி அது கூட பருப்பெல்லாம் போட்டு இதை சமைச்சு கொண்டு வந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன். அப்படி சீதா அப்பாவித்தனமா சொன்னதை கேட்டு பாலு, நல்ல வேலை பாவக்காவை கலந்த. வேற எதுனா காய கலந்து இருந்தீனா எங்க உயிருக்கு என்ன இருக்குமோ என்னமோ. வேற ஏதாவது கலந்தா உங்க உயிர் போயிடும்னு எனக்கு தெரியாதா? அப்ப பாலுவோட நண்பனான ராமு, அம்மாடி தங்கச்சி, உனக்கு அந்த அறிவு இருக்கிறதால நாங்க இப்ப உயிரோட இருக்கோம். இனிமே இங்க எப்ப வந்தாலும் நாங்க சாப்பிட எதுவும் கேட்க மாட்டோம். சரி இருங்கண்ணே, வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்குமா, அதனால உன் வீட்டு பக்கம் வராம இருக்கிறது நல்லது. அப்படின்னு சொல்லி பாலுவோட நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அப்பா, நாங்க பட்டணத்துக்கு கிளம்புறோம். என்னடா இது, சீதாவுக்கு இங்க இருந்துதான் பழக்கம். பட்டணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவ பட்டணத்துல எப்படி வந்து வாழுவா? போக போக அவளே பழகிப்பாம்மா, வேற வழியும் இல்லல்ல. அப்படி பாலு சீதா 2 பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. சீதா, கிளம்பலாமா? முதல்ல பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. என்ன இது, பட்டணத்துக்கு போறதுக்கு இவ்வளோ பொருளா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அப்படி என்னங்க இருக்கு? ஒரு ட்ரங்க் பெட்டி, ஒரு மெத்தையும் கட்டிலும், அப்படியும் ஒரு பீரோவும் இருக்கு. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுதா? ஏதோ வியாபாரத்துக்கு போற மாதிரி இருக்கு. அங்க எல்லாமே இருக்கு, இதை கொண்டு போக வேண்டியதில்ல. சரி, அப்படின்னா இந்த ட்ரங்க் பெட்டி மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு பாலு சரி அப்படின்னு சொன்னா. மொத்தத்துல பாலு சீதா 2 பேரும் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. அங்க பாலுவையும் சீதாவையும் பார்த்து பாலு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு மனைவியும் சிரிச்சாங்க. என்னடா இவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்க? உனக்கு இதுல இருந்து எதனா வேணுமாடா? அட சும்மா கிண்டலுக்கு சொன்னடா, ஏன் கோவப்படுற? அடுத்த நாள் சீதா கிட்ட லக்ஷ்மி, என்ன சீதா, வீட்டுக்கு முன்னாடி என்னமோ தெளிச்சுக்கிட்டு இருக்க? இது மாட்டு சாணம் கலந்த தண்ணி. மாட்டு சாணமா? அதை கூட வாசல்ல தெளிப்பாங்களா என்ன? பார்க்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. அட, சாணி தெளிக்கிறத பத்தி நினைச்சு ஏன் கவலைப்படணும்? சாணி தெளிச்சோம்னா எந்த ஒரு பூச்சி போட்டும் வீட்டுக்குள்ள வராது. சாணி தெளிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்களும் சாணி தெளிச்சு பாருங்க வாசல்ல. அப்ப பூச்சி பூட்டு எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வராது. அப்படியே அரிசி மாவுல கோலம் போடுறது அழகுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு. என்ன காரணம் அது? இது தான தர்மம் பண்ற மாதிரி. சின்ன சின்ன பூச்சிங்க, எறும்புங்க, குருவிங்க எல்லாம் வந்து நம்ம அரிசி மாவுல கோலம் போட்டதுனால அந்த அரிசிய சாப்பிடும்ல. நீ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். உன்னை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேளு. என் வீட்டுக்காரு தினமும் துணியை போய் இஸ்திரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி துணியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாரு. அவரு போகும்போது கலைஞ்சு இருந்துச்சு அந்த துணி. ஆனா திரும்ப வரும்போது ஒரு மடிப்பு கூட இல்லாம ரொம்ப நல்லபடியா வந்துச்சே.
அது எப்படி வந்துச்சு? அதுவா, ஒரு இரும்பு பெட்டியில எரியற அடுப்பு கறியை போட்டு அதுல துணியை வச்சு தேய்ப்பாங்க. அந்த துணி அப்போ சுருக்க நிமிர்றதுக்கு காரணம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சூடுதான். ஆனா இது கூட உனக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? எங்களது கிராமம். சரி, ஒண்ணு பண்ணலாம். எங்க கிராமத்து வழக்க பழக்கம் எல்லாம் நான் கத்து கொடுக்கறேன். இந்த பட்டணத்து பழக்க வழக்கம் என்ன நீ கத்துக்கொடு. சரி சீதா. ஆனா ஒண்ணு, வெளியில பணம் கொடுத்து இஸ்திரி பண்றதை விட வீட்ல பண்ணலாம்ல. அப்படி வீட்லயே பண்ணா பணம் மிச்சம்ல. உனக்கு தெரியுமா? கத்துக்கிறேன். 2வது நாள் பாலுவை பார்த்த லக்ஷ்மி, என்னங்கண்ண, துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. என்ன பண்றது? சீதா பண்ண வேலையில என் சட்டை இப்படி ஆயிடுச்சு. என்னதாண்டா ஆச்சு? வெளியில இஸ்திரி பண்ண துணியை கொடுத்தா காசு செலவாகுதுன்னு எங்க வீட்டில் ஒரு ட்ரங்கு பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள நெருப்பை போட்டு இப்படி பண்ணியிருக்கா. இஸ்திரி பண்ண சின்ன இரும்பு பெட்டியை வச்சுப்பாங்க, அவ்வளோ பெரிய ட்ரங்கு பெட்டியை யூஸ் பண்ணதால இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல வேற இரும்பு பெட்டி எதுவுமே இல்ல. உங்களுக்கு வேலைக்கு நேரமாகுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது என் ட்ரங்கு பெட்டி தான் என் பார்வையில பட்டுச்சு. சரி, அதான் இரும்பு பெட்டி இருக்கேன்னு அதுக்குள்ள நெருப்பு போட்டு தான் துணி மேல வச்சேன். நல்ல சுருக்கையெல்லாம் நிமிரணும்னு அதிக நேரம் வச்சேன். அது பார்த்தா சட்டைய எரிச்சு பிடிச்சு. பாலு சீதா பேசினதை கேட்டு ராஜுவும் லக்ஷ்மியும் சத்தமா சிரிச்சாங்க. சரி விடுமா, இது வெயில் காலம்ல, அந்த சட்டை அவனுக்கு நல்லா பயன்படும். குளு குளுன்னு காத்து வரும். அப்புறம் மழை காலத்துல கூட மழை வர்றத சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ராஜு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் பாலு கிட்ட ராஜு, என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா, சீதா பட்டணத்துக்கு வந்தோம், கிராமத்து பழக்க வழக்கங்களை மறக்கல. அவ செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. டே, அந்த பொண்ணு ஒன்றும் முட்டாள் கிடையாது, கொஞ்சம் அப்பாவி, அவ்வளவுதான். பட்டணத்துக்கு தடவையா வாழ வந்திருக்கு. அவ விருப்பப்படி வாழ விடு. யாரா இருந்தாலும் அவங்க விருப்பப்படி வாழறது அவங்க உரிமை. சீதாவையும் அவ விருப்பப்படியே விட்டுடு. சரிடா, நான் அப்படியே அவளை விட்டுடுறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. என்ன லக்ஷ்மி, ரொம்ப பதட்டமா இருக்க? என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. அவன் எப்ப குணமாவானே தெரியல. சரி இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அது குடிக்கவே சரியா போயிடும். அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா ஒரு மருந்து கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா. இந்த கஷாயத்தை குடிக்க வையே, சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும். இந்த கஷாயத்துல என்ன கலந்துருக்க? எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் குறையாத இந்த ஜுரம் இதுல எப்படி குறையும்? ஒன்றும் இல்லை, 4 மிளகு சீரகம், திப்பிலி இதெல்லாம் போட்டு கஷாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு உடம்பு முடியாத நேரத்துல இந்த கஷாயத்தை குடிச்சோம்னா சீக்கிரமாவே நாம குணமாயிடுவோம். அப்பதான் அங்க வந்த பாலு ராஜு கிட்ட லக்ஷ்மி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். பாத்தியா பாலு, உன் பொண்டாட்டியோட திறமைய யாரையும் குறைவா நினைக்க கூடாது. சீதா திறமையான பொண்ணு தான். மருந்தெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதை குடிச்சதும் என் புள்ள தெளிவாயிட்டான் பாரு. நீ சொல்றது சரிதான்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே யாரையுமே நாம மட்டமா நினைக்க கூடாது. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தங்கள மட்டமா நினைக்காம கொஞ்சம் நிதானமா அவங்களோட பழகி பார்த்தா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கத்து கொடுத்து வாழ்ந்துக்கணும்.